மந்திரத்தை விட தந்திரம் ரொம்ப மோசமானது. இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னால் பிசாசின் கிரியை அது அழிக்கப்படும். ஆனால் தந்திரக்கார மனுஷன் நம்ம கூடவே இருப்பான். யாருக்கு தெரியும், சபையில் நம்ம கூடவே இருக்கிறவங்க கூட தந்திரம் பண்ணிட்டு இருப்பான். சிஸ்டர், பிரதர், அண்ணன், அக்கான்னு சொல்லி கொஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம யதார்த்தமாக சொல்லிடுவோம், நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம், இல்லை பிள்ளைக்கு இந்த இடத்துல டிகிரி அவள் ஜாயின் பண்ண போகிறா, இல்லை ஸ்கூல் மாற்ற போகிறா, காலேஜ் மாற்ற போகிறா, வேலைக்கு போக போகிறா, இல்லை பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன்னு பார்க்குறோன்னா யதார்த்தமாக சொன்னால் எல்லாத்தையும் ஸ்பீடாக கேட்டுட்டு நம்மளை விட சந்தோஷப்படுற மாதிரி காமிச்சிட்டு நமக்கே தெரியாமல் தந்திரமாக யோசித்து எந்த செயலை செய்ய போகிறோமோ அந்த இடத்துல நமக்கே தெரியாமல் போய் அந்த அந்த பர்டிகுலர் நபரை பற்றி தவறான காரியங்களை தூத்துவாங்க. தந்திரமாய் செயல்படுவாங்க. பொழைக்கவே விட மாட்டாங்க. அவனும் பொழைக்க மாட்டான், நம்மளையும் பொழைக்க விட மாட்டான். அந்த மாதிரியான நபர்கள், தந்திரமான நபர்கள், தந்திரமான ஆலோசனை செய்கிற நபர்கள் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. அவங்க கூடவே தான் இருப்பாங்க. வேற யாரும் இல்லை, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். நம்ம கூடவே இருக்கிறவங்க தான். எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு அப்படிப்பட்ட நபர்களை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி உபாய தந்திரங்களை யோசிக்கிற நபர்கள், மறைவான வலைகளை விரிக்கிற நபர்கள், மறைவான கெட்ட ஆலோசனை செய்து நம்மளை வாழவே விடக்கூடாதுன்னு நினைக்கிற நபர்கள் எப்படி போவாங்க? அவங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் இன்றைக்கு அந்த காரியங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டுவார். அவங்க நினைச்சிட்டாங்க, இவங்க வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இனி இவங்க வாழ மாட்டான், எவ்வளோதானே இவன் அழைச்சாச்சுன்னு நினைச்சிட்டான். அப்படி இல்லை, இனிமே தான் அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அவன் எதெல்லாம் முடிச்சான்னு நினைச்சானோ அதெல்லாம் இல்லை, அவனுக்கு தெரிஞ்ச அளவு அவன் முடிச்சிருக்கான். ஆனால் கர்த்தர் அவருடைய பிளானை கரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ணுவார். கரெக்டாக அந்த பிளானை செய்வார். உனக்கு உரிய படிப்பு, உனக்கு உரிய வேலை, உங்களுக்குரிய வாழ்க்கை துணை, உங்களுக்குரிய ஒவ்வொரு காரியம், சொத்து, செல்வாக்கு அத்தனையும் கர்த்தர் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அதை கர்த்தரே செய்வார். இங்கே மீதியானியருக்கு செய்தது போல கீசோன் ஆற்றண்டையிலே எண்ணூரில் அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபின் அவங்களுக்கு செய்தது போல இவர்களுக்கு செய்யும். அந்த மாதிரி வஞ்சக வலை விரிக்கிறவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி தாவீது கேட்கிறாரு. இன்னைக்கு அது நடக்குமா நடக்காதா? கட்டாயம் நடக்கும். கெட்டது நடந்தால் கெட்ட வழியில் தான் அழிவாங்க. மீதியானியர்களோடு யுத்தம் செய்தது கிதியோன். அவரோட யுத்தம் செய்து ஒரு ரட்சகனை ஆண்டவர் எழுப்பியிருப்பார். மீதியானியரோட யுத்தம் பண்ணும்போது ரட்சகனாக கிதியோன் வந்திருப்பாரு. சிசேரா யாபின் கூட தெபோராவும் பாராக்கும் யுத்தத்துக்கு வந்திருப்பாங்க. அவர்கள் ரட்சகராய் எழும்பியிருப்பாங்க. அங்க ஆட்கள் கும்பலா இருந்திருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தாங்க. அங்க ரட்சகரை எழுப்பி மீதியானர் கிட்ட இருந்தும் சிசரா யாபின் கிட்ட இருந்தும் தன்னுடைய ஜனங்களை விடுவித்தார். ஆனா இன்றைக்கு உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா? அவங்களுக்கு ரட்சகராய் மனிதர்கள் வந்தாங்க. இன்னைக்கு உனக்கு ரட்சகராக ஆண்டவரே இறங்கி உன்னுடைய காரியங்களை எல்லாம் மேற்போட்டுக் கொள்வார். அந்த வஞ்சகமான நபர்கள் கிட்ட கண்டிப்பா நீங்களும் உங்க குடும்பமும் உங்க பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுக்குரிய ஸ்தானங்களிலே உங்களுக்குரிய ஸ்தானங்களிலே நீங்க உட்காருவீங்க. உங்களுக்குரிய நன்மைகள், சுதந்திரங்கள், செல்வம், செல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு சேரும். கர்த்தரே அதை உங்களுக்கு தருவார். கர்த்தர் தான் உங்களுடைய ரட்சகர். அவரை நம்புங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும்.